இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்ற 7 அடக்குமுறைகள். இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்ற 7 அடக்குமுறைகள். அதாவது 7 அடக்குமுறைகளை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்றேன். இந்த 7 அடக்குமுறைகளையும் ஆண்டவர் வென்று நமக்கு ஒரு பெரிய வெற்றியை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த செய்தி தான் உங்களுக்கு நான் சொல்றேன். உயிர்த்தெழுந்த செய்தியில மிக முக்கியமாக இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் இருந்து அவர் மேற்கொண்டு முறியடித்து ஜெயமெடுத்த ஒரு 7 அடக்குமுறைகள். அடக்குமுறைன்னா என்னன்னு தெரியும் தானே? எப்படியாவது இயேசுவை அடக்கிடலாம், இயேசுவை செயல்படாம பண்ணிடலாம், இயேசுவை கொன்றலாம், அல்லது இயேசுவை இந்த உலகத்துக்கு இரட்சகராக வெளிப்படாம பண்ணிடலாம், இயேசுவின் கைகளால ரட்சிப்பு, இயேசுவின் கைகளால அற்புதம் அடையாளம், இயேசுவின் கைகளால எதுவுமே நடக்க முடியாம பண்ணிடலாம் என்று யூதர்கள் மத்தியில, பிசாசிலிருந்து யூதர்கள் வரைக்கும் ஒரு 7 விதமான அடக்குமுறைகளை கையாடினாங்க. அந்த 7 விதமான அடக்குமுறையும் ஆண்டவர் வெற்றி பெற்று கடைசி அடக்குமுறையா அவரை சிலுவையில் அறைந்து கொன்று கொண்டு போய் கல்லறைக்குள்ள வச்சாங்க. அதுதான் கடைசி அடக்குமுறை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் 3ஆம் நாள் தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். சொல்லுங்க, தாம் சொன்னபடியே. சொல்லுங்க, தாம் சொன்னபடியே இயேசு உயிரோடு எழுந்தார். அதோட மொத்த அடக்குமுறையும் அழிஞ்சு போச்சு. மொத்த அடக்குமுறையும் ஆண்டவர் அழிச்சார். சரி, இதை ஒன்றா நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இயேசு வெற்றி பெற்ற 7 அடக்குமுறைகள்ல முதல் அடக்குமுறை மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள், லூக்கா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீ பார்க்கும்போது பிசாசு நேரடியாக இயேசுவை சோதிக்கும்படி ஒரு முறை கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு, நீ தேவகுமாரன் என்றால் என்று சொன்னான். அல்லேலூயா. அவர் கல்லை அப்பமாக்க முடியுமா முடியாதா? முடியும். ஆனா செய்யல. ஏன்னா பேய் சொன்னா அவர் செய்ய மாட்டார். நீங்களாம் பேய் சொன்னா செய்வீங்க, ஏசப்பா பேய்க்கு கீழ்ப்படிய மாட்டார். அல்லேலூயா. அதனால அவர் என்ன சொன்னாரு? வசனத்தை கொண்டு அவனை வென்றார். முதல்ல அப்பமாக்கி சாப்பிடுன்னு கல்லை காட்டுறான். கல்லெல்லாம் ரொம்ப அப்படியே பழம் வெள்ளை வெள்ளையா இருக்கு, சுண்ணாம்பு கல். பசியா இருக்கீங்கல்ல, 40 நாளா சாப்பிடாம இருக்கீங்க, அதனால என்ன பண்ணுங்க, இத கல்ல அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னா. அவன் சொன்னது ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டான். நம்ம எல்லாம் பிசாசு சொன்னாங்க ஆராதனைக்கு வர மாட்டான். நீ வீட்டுல படுத்து தூங்க, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட படுத்துருவோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள்ல வேலைக்கு போவோம். அன்னைக்கு பார்த்து வேற எங்கேயாவது ஒரு வேலையா போய்கிட்டு இருக்கோம். ஆனா பிசாசுக்கு நம்ம தான் கீழ்ப்படிவோமே தவிர இயேசுவானவர் பிசாசுக்கு கீழ்ப்படியல. என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்லடா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு எழுதி இருக்குன்னு வேற வாக்கியத்தை காட்டி அவனை துரத்தினார். 2வது நேரம் என்ன செஞ்சான்? ஒரு தேவாலயத்தினுடைய ஒப்பரிக்கையின் மேல், கோபுரத்து மேல ஏறி கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு என்ன சொன்னான்? நீ தாழ புதியும், நீ தேவனுடைய குமாரன், 91ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கு, உண்மை தேவ தூதர்கள் கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள்னு. அதனால பயப்படாத, நீ குதிச்சு தேவகுமாரங்கிறத நிரூபினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு சொன்னார்.
அல்லேலூயா. நீ பரிச்சை பார்க்கறதுக்கான நேரம் இல்லப்பா, நீ என்ன பரிச்சை பார்க்க கூடாது சொல்லிட்ட. அடுத்தது உலகத்தின் சர்வ எல்லைகளையும் அதனுடைய மகிமையும் கொண்டு போய் காட்டினான். காட்டி நீ என் முன் தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவை அனைத்தையும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னான். சொன்னவன ஆண்டவர் அங்கேயும் வார்த்தையினால அவனை ஜெயிச்சார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்ட அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாகன்னு சொல்லி அப்பாலே போ சாத்தானே சொன்னாரு, ஓடிவிட்டான். அல்லேலூயா. அப்ப தேவன் முதல் முறை உபவாச நேரத்துல சாத்தான முறியடிச்சான். இது இயேசுவை அவன் அடக்கிடலான்னு நினைச்ச முதல் பகுதி. இயேசுவை எப்படியாவது தேவகுமாரன் என்ற நிலையிலிருந்து விழுந்து போக பண்ணிடலாம். அவர் என் பேச்சு கட்டுப்பட்டார்னா இனி பிதாவின் சித்தம் அவர் செய்ய மாட்டாரு அப்படின்னு அவர் அடக்க பார்த்தார். பிசாசு ஓடி போகும்படி தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அனுப்பி அவனை ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா. நீங்களும் ஜெயிப்பதற்கு இயேசப்பாவுடைய வார்த்தைகளை எடுத்துதான் ஜெயிக்க முடியும் சாத்தானை. உங்களுக்கு இயேசப்பாவுடைய வசனம் தெரிஞ்சிருந்தா தான் அவன் உங்களை அடக்கும் போது, அடக்குமுறையில உங்களை கொண்டு வரும்போது, உங்களை ஏதாவது ஒரு மூலையில அடக்கி தள்ளணும்னு நினைக்கும் போது வசனம் உள்ள இருந்தா தான் அந்த வசனத்தை எடுத்து சாத்தானே நீ என்னை அடக்க முடியாது, ஏசப்பா இப்படி சொல்லியிருக்காருன்னு நீ ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீ தோத்துக்கோ. தோத்து 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 கடைசியில நரகத்துக்கு தான் போகும். எல்லாருமே அப்படித்தான். ஆண்டோடைய வார்த்தை தெரிஞ்சிருந்தா வார்த்தையை கொண்டு பிசாசை ஜெயிச்சு எடுத்து விரட்டிடலாம். அல்லேலூயா. அவங்க கொம்பெடுத்து கோல் எடுத்து எல்லாம் விரட்ட முடியாது. தேவனுடைய வார்த்தையை எடுத்தா மட்டும்தான் அவங்க ஓடுவாங்க. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது அடக்குமுறை மத்தேயு 3ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரைக்கும். லூக்கா 4:28 முதல் 30 வரைக்கும் படிங்க. இயேசு கிறிஸ்து தான் யார் என்பதை தேவாலயத்திலே ஏசாயா தீர்க்க தரிசனத்தை வாசித்து வெளிப்படுத்தினார். இப்பொழுது இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்று சொன்னார். இயேசுவானவர் ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடி அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்ற வார்த்தையை அவர் வெளிப்படுத்துறார். வெளிப்படுத்தின உடனே அந்த இடத்தில் இருக்கிற யூதர்கள், இவன் தச்சனுடைய குமாரன், இவன் இப்படி பேசுகிறான், மேசியா ஒருவர் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்க முடியும், குருடர்களை பார்வையிடைய செய்ய முடியும், சப்பானிகளை நடக்க வைக்க முடியும், கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட மேசியா மேலதான் இருப்பாரு, இவன் தேவதூஷணம் சொல்றான், இவனை தலைகீழ கொண்டு போய் மலையிலிருந்து கீழே தள்ளிடணும் அப்படின்னு எல்லாரும் கூட்டம் கூடி அவரை தள்ளிக்கிட்டே போறாங்க. அல்லேலூயா. தள்ளிக்கிட்டே போய் அவரை தலைகீழ தள்ளலான கொண்டு போகும்போது அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து மறைந்து விலகி அவர் வேறு வழியாக வேறு இடத்துக்கு போய்விட்டார். அங்கேயும் அந்த அடக்குமுறை ஆண்டவர் என்ன செய்தார்? வெற்றி பெற்றார். மூன்றாவது அடக்குமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்றார்கள். அல்லேலூயா. மார்க் 11:28, லூக்கா 20:2 ஆண்டவர் வார்த்தை பதில் கொடுக்கிறாரு. நானும் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிட்டோ மனுஷனால் உண்டாயிட்டோன்னு ஒரு கேள்வியை போட்டாரு. கேள்வியை போட்ட உடனே திருன்னு முடிச்சாங்க. தனியா போய் ஆலோசனை பண்ணா, ஞான ஸ்நானம் மனுஷனால் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா ஜனங்கள் எல்லாரும் நம்மளை கல்லெறிவாங்க. தேவனால் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் பின்பு ஏன் நீர் அவரை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார்கள் என்று சொல்லிவிட்டு நேரடியா வந்து, நாங்க சொல்ல மாட்டோம் எங்களுக்கு தெரியாதுன்னா, அப்ப நானும் இந்த அதிகாரத்தினால்
இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்ல போவது இல்லைன்னு அங்கேயும் அவர்களை சரியான சிக்கலுக்குள்ள மாட்டிவிட்டார். ஆமென். அங்கேயும் அவர் இந்த அதிகாரத்தினால் செய்வேன்னு சும்மா சொல்லி அவருடைய வார்த்தைகளை கிளப்பி விட்டு அவருடைய பகையை சம்பாதிக்கல, சொல்ல வேண்டியதை சொன்னாங்க, அடங்கி போனாங்க. அங்கேயும் நம்முடைய தேவன் தம்முடைய வார்த்தையினாலே, அல்லேலூயா, சரியான தெளிவான வார்த்தையினாலே அவனை படைத்தார். அவனுடைய அந்த அடக்குமுறையை முறியடித்தார். ஆமென். உங்க வாழ்க்கையில நான் கேட்கிறேன், உங்களை திடீர்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாங்க, நீ எப்படி இதெல்லாம் ஜெப கூட்டம் எல்லாம் நடத்துற, நீ எப்படி எந்த அதிகாரத்துல இதெல்லாம் பண்ற, யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தா, இந்த சபையை யார் அதிகாரம் கொடுத்தா உனக்கு கட்டுறதுக்கு, யார் நீங்கன்னா என்னத்துக்கு அந்த இடத்துக்கு போறீங்க, என்ன அதிகாரத்துல என்ன அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்குதா, அப்படியா இப்படியான்னு கேட்டா, அல்லேலூயா, மிக தெளிவான விளக்கத்தை, மிக தெளிவான பதிலை கொடுக்க, அர்த்தத்தை கொடுக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முடிக்க கூடாது போய். அல்லேலூயா. என்ன கேட்டாங்க, இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார், நீர் எந்த அதிகாரத்தில் இவைகளை செய்கிறீர், தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகிறீர், அநேகரை குணமாக்குகிறீர், எந்த அதிகாரம்? நான் சொல்றேன், ஆனா நானும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டானதா, மனுஷனால் உண்டானதா? அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, யாரால உண்டானது? அல்லேலூயா. அங்க போய் குழப்பறாங்க, எதை சொன்னாலும் மாட்டிக்குவோம். இதுக்கு மேல அவர்கிட்ட தப்பிக்க முடியாது. நம்ம கம்முன்னு போறது நல்லதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல, ஆண்டவர் பிடிச்சிட்டேன். தெரியாதுல்ல, எனக்கு இந்த அதிகாரத்தினால நான் இது செய்யறேன்னு சொல்ல போறது இல்ல, போங்க. அல்லேலூயா. மனிதர்கள் மத்தியில ஞானமாய் பேசக்கூடிய மனத்தெளிவு, அதுக்குதான் அபிஷேகம் வரணும். ஆண்டவர் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுக்கிறார். என்ன மனுஷன்கிட்ட என்ன பேசணும், எப்ப எதை ஜெபம் பண்ணணும், எந்த நேரத்துல எதை சொல்லணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு தெளிந்த புத்தி வேணும். அப்ப அபிஷேகம் பெறணும். ஆவியானவர் அவருக்குள்ள இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன இருக்கிறார்னு சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி இங்க அப்படி ஆண்டவர் வார்த்தையினால அவனை முடக்கி போட்டார். அங்கே இருந்த அந்த மூன்றாவது அடக்க முறையும் என்ன செய்தது, ஒளிந்து போனது. அல்லேலூயா. நான்காவது அடக்க முறை மத்தேயு 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கும்போது படிங்க. மத்தேயு 22:17. ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நேரா இயேசு அரசாங்கத்திட்ட காட்டி கொடுத்துடணும், அரசாங்கத்தில் இவர் மாட்டி விட்டு அடிக்கணும்னு பிளான் பண்ணி என்ன கேக்குறான், எப்பா நேர போய் ராயனுக்கு வரி கொடுக்கணுமா, நீ எல்லாம் போதகராச்சே, பெரிய தேவ மனுஷன், நீர் இயேசு, நீர் மேசியான்னு வேற சொல்லிக்கிறாங்க, ராயனுக்கு நான் அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கிறான். அரசாங்கத்தெல்லாம் வரி கொடுக்க வேணாம் நான் சொல்லுவாரு இயேசு, சொல்லுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா, ஒரு நாணயத்தை கொண்டு வாங்கன்னு காட்டினாரு. ரோம நாணயத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தவங்க அவர் காட்டினாரு, இங்க பாருப்பா, இந்த மேலெழுத்தும் இதனுடைய சொரூபம் உள்ள ஒரு சொரூபம் இருக்குது, மேல ஒரு எழுத்து இருக்குது, யாருடையதுன்னு, ராயனுடையது அப்படின்னு அவர் சொன்னாரு. ராயனுடையது ராயனுக்கு கொடு, தேவனுடையது தேவனுக்கு குடிச்சராட்டி உழுந்துச்சு அவனுடைய தலைமையில ஆட்டி. அல்லேலூயா. இது வரைக்கும் ராயனுக்கு வரி கொடுக்கறத வச்சு சிக்கி விடலான்னு பார்த்தா ஆண்டவர் சொன்னாரு, தேவனுக்கு உள்ளதை நீ தேவனுக்கு கொடுக்கலன்னு நாசமா போக, ராயனுக்கு உள்ளதை ராயனுக்கு கொடுக்கலன்னாலும் பிரச்சனை தான்டா, ரெண்டையும் ஒழுங்கா கொடுங்கடான்ட்ட. அல்லேலூயா. இங்கேயும் அந்த அடக்குமுறையில அரசாங்கம் ரோம ராயனுக்கிட்ட அவரை மாட்டி விடலான்னு நினைச்சதையும் முறியடிச்சார் ஆண்டவர். ஆமென். எத்தனாவது காரியம், நான்காவது காரியம். அல்லேலூயா. ஏசப்பாவை நீ எதிலையும் சிக்க முடியாது. அல்லேலூயா. உன்னையும் யார் எதிர சிக்க வைக்கணும்னாலும் முடியாது. நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். அதுக்குதான் ஆண்டவர் இயேசு சொன்னார்,
நீங்கள் பேச வேண்டியது இன்னதென்று உங்களுக்கு அந்த நேரத்தில் அருளப்படும். உங்களிடத்துல நீங்க நியாய சன்னத்துல கொண்டு போய் நிறுத்தப்படும் போது அங்கே என்ன பேசுவோம் என்று நீங்க கவலைப்படாதீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு அருளப்படும். நீ என்ன பேசணும்னு கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். ஏன்னா ஏசப்பா அடக்குமுறையை ஜெயித்தவர். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி சோதனை பண்ணுவோம். அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. அப்போ 4வது அடக்குமுறை அது. 5வது அடக்குமுறை மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வரைக்கும் பார்க்கும்போது படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனம். ஓய்வு நாளில் படிங்க. மத்தேயு 9 வரை படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7, 8, 9. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அறவாயாதேயுங்கள். அதாவது ஆண்டவர் ஓய்வு நாளிலே என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார் என்று சொல்லி ஆசாரியன், பிரதான ஆசாரியன் என்ன செய்யறான்? இந்த ஓய்வு நாளிலே அவரை குற்றப்படுத்தும்படி நேரா நீங்கெல்லாம் ஓய்வு நாள்ல உங்களை குணமாக்கிக்க கூடாதா? நீங்கெல்லாம் இன்னைக்கு ஓய்வு நாள்ல செய்யத்தகாததை செய்கிறீர்கள் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சாங்க? அந்த ஓய்வு நாள் விஷயத்துல அவரை குற்றப்படுத்தும்படி அந்த ஓய்வு நாளை அவர் மீறுகிறார் என்று சொல்லி அங்க என்ன செய்யப்பட்டது? சொல்லப்பட்டது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மார்க் 6. ஓகே, மார்க் 6 படி. ஓய்வு நாள் ஆனபோது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார்கள். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? தொடங்கினார்களா? தொடங்கினாரா? தொடங்கினார். 2 வார்த்தையை சேர்த்து 2 எழுத்து சேர்த்து படிச்சுட்டியே. ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை கழிக்கிறான்னு பார்த்துக்கணும். மறுபடி படி. ஓய்வு நாள் ஆனபோது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செயல்கள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? அப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன முடிவு பண்றாங்கன்னா, இவர் ஒரு மனிதன், இவர் ஒரு தச்சன், இவர் ஒரு யூதன் என்று இவரை சோர பண்றாங்க. சோர்ந்து போக பண்ணும்படியான வார்த்தைகள், அற்புதங்கள் செய்கிறாரு, உபதேசம் பண்றாரு. ஆனா இவைகளை எல்லாம் அந்த இடத்துல பொறுக்க முடியாம என்ன பண்றாங்க? இவரு மனுஷன் அப்படின்னு எல்லாரும் இவரை சாதாரணமா சொல்லி ஓய்வு நாளை மீறாருன்னு இவரை குற்றப்படுத்துறாங்க. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல நாம மத்தேயுல பார்க்கும்போது அவர் சொல்றாரு, ஓய்வு நாளிலே ஒருத்தனுடைய எருது பள்ளத்துல விழுந்தா போய் தூக்கி விடுறது இல்லையா? நன்மை செய்கிறதோ தீமை செய்வதோ? அல்லேலூயா. எது நல்லதுன்னு ஆண்டவர் அழகா அந்த இடத்துல நியாயத்தை எடுத்து சொல்லி அந்த இடத்துலயும் அந்த ஓய்வு நாளிலே அவரை குற்றப்படுத்த நினைத்த காரியத்துல அவரை முறியடிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசுவை 5வதாகவும் அவரை சிக்கி விட, அதாவது சோர்ந்து போக பண்ண நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் அதையும் முறியடித்து போட்டார்.
அடுத்தது மத்தேயு 26:61, மத்தேயு 27:40. இதுல பார்க்கும்போது ஆறாவது காரியம் படிங்க. மத்தேயு 26:61, 27:40. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். குற்றம், அதாவது தேவ ஆலயத்தின் விஷயத்துல அவரை பொய் குற்றம் சாட்டுகிறார்கள். என்ன சொன்னாரா? தேவாலயத்தை 3 நாள்ல இடிச்சு போட்டு 3 நாள்ல கட்டிடுவேன்னு சொன்னான். ஒரு பொய் குற்றம் சாட்டி அவரை மாற்றி விடலாம் என்று நினைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பொய் குற்றத்தையும் கர்த்தர் என்ன செய்தார்? முறியடித்தார். அல்லேலூயா. இயேசு அந்த இடத்துல என்ன சொல்லல? ஒரு நிமிஷம் இதான் பேசினாரா? பேசவே இல்லை. ஏன்னா நான் அப்படிலாம் சொல்ல. அப்ப நீ எப்படி சொன்ன? ஏது சொன்ன? சில நேரங்கள்ல நாம் அமைதலா இருந்தாலே கர்த்தருடைய வெற்றி நமக்கு தேடி வந்தது. பாருங்க, இயேசுவ தேவாலயத்தை இடித்து போட்டு 3 நாள்ல கட்டினு சொன்னாரு. நானே ஆண்டவர் ஒண்ணுமே பேசல, அமைதியா இருக்க. மௌனத்தினால் அந்த 6வது அடக்குமுறையை என்ன செய்தார்? முறியடித்தார். அல்லேலூயா. 7வது அடக்குமுறை தான் மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். மார்க் 15:13, அவனை சிலுவையில் அறையும் சொன்னார்கள். அதற்கு பிலாத்து என்ன பொல்லாப்பு செய்தான் என்றால் அவர்களோ அறையும் என்று இன்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். பிரியப்படுத்த பாருங்க, என்னைக்குமே ராஜா யாரதான் பிரியப்படுத்துவான்? தனக்கு கூட்டம் சேர்ந்தா போதும். அவர்களை பிரியப்படுத்தும்படியாக அவன் சிலுவையில் அறைய என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான். மத்தேயு 27:26 படிங்க. 27:26 மத்தேயு. அப்பொழுது அவன் பரபாசை, அதாவது ஒரு கொலகார பயல யூத ஜனங்களுக்காக விடுதலையாக்கி அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சிலுவையில் அறைஞ்சிட்டான். இப்ப சிலுவையில இயேசு அறைஞ்சாச்சு. இனியாயிரம் அவர் அடக்கி அமைதியா இருப்பாருன்னு எல்லாம் யோசிச்சான். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். 7 வார்த்தைகளை இந்த உலகத்துக்கு ஆண்டவர் கொடுத்து சம்பாதித்து கொடுத்து விட்டு போனார். அல்லேலூயா. அதன் மூலமாக அந்த 7வது திட்டத்தையும் முறியடித்தார். கடைசியா இந்த 7வது திட்டத்தினுடைய இன்னும் முடிவை பார்த்தா மத்தேயு 28:2 இருந்து படிங்க. மத்தேயு 28:2 இருந்து. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி இறங்கி, அதாவது கல்லறையின் வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் ஆனார்கள். இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அருமே இயேசு கொண்டு கல்லறைக்குள்ள வச்சு, டேய் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புன்னு சொல்லியிருக்காங்க. யாரு? இயேசு. இதை நீங்க பத்திரமா பாதுகாக்கணும்னு ஒரு பலமான காவலர்கள் 2 பேரை கொண்டு போட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் கம்பியெல்லாம் வச்சு நல்லா அடிச்சு க்ளோஸ் பண்ணி சீல் போட்டு 2 காவலர்கள் ராத்திரி பகலா காத்துட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற சம்பவம், கல்லறையை திறந்து விட்டு தேவதூதன் மின்னலை போல வந்து கல்லறையை திறந்து விட்டு ஏறி உக்காந்தோம்னா அதை பார்த்த இயேசு உயிரோடு எழுந்து போறதை பார்த்த அந்த காவலர்கள்
செத்தவர்களைப் போல நின்னுங்கிறான். ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. அல்லேலூயா. இதுக்கு பிறகுதான் அவங்க போய் உண்மையிலேயே இயேசு உயிரோடு எழுப்பிட்டாருன்னு அவனுகிட்ட உண்மையான சாட்சியை சொன்ன உடனே அந்த சாட்சியை மறைக்க பணம் கொடுத்து, இல்லை யாரோ களவா தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. எல்லாருடைய மனசாட்சியும் செத்து போச்சு. இதுக்கு மேல ஒருத்தனை நரகத்துக்கு தான் பரலோகத்துக்கு போறது இல்லை. ஏன்னா அந்த கடைசி முடிவையும் கடைசி அடக்குமுறையும் கர்த்தர் முறியடிச்சார். எத்தனை பேர் கைத்தறி சோதரம் பண்ண? நீ உண்மையான தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாயானால் உனக்கு விரோதமாய் வருகிற எத்தனை அடக்குமுறையையும் நீ ஜெயிக்க தேவன் உனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 28:6. மத்தேயு 20. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் எழுந்தார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் சொன்னபடி என்ன செஞ்சாரு? உயிர்த்தெழுந்தார். 7வது அடக்குமுறையை முறியடிக்கப்பட்டு விட்டார். இயேசப்பா 7 அடக்குமுறையை முறியடித்தார். ஆமென். லூக்கா 24:6. லூக்கா 24:6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷனுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் அறையப்படவும் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதால் நினைவு கூறுங்கள் என்றார். இப்ப நினைவு கூறும் நாள்ல வந்திருக்கோம். இன்னைக்கும் நாம நினைவு கூறணும், என்னைக்கும் நினைவு கூறணும். ஏசப்பா 7 அடக்குமுறையை முறியடித்தார். உன்னை எத்தனை அடக்குமுறை இந்த உலகத்துல உன்னை அடக்கிடலாம். நீ கிறிஸ்தவனா இல்லாதபடி பண்ணிடலாம், நீ தேவ பிள்ளையா இராதபடிக்கு பண்ணிடலாம், உன்னை ஜெபிக்க விடாம ஆக்கிடலாம், உன்னை பைபிள் படிக்க விடாம பண்ணிடலாம், உன்னை சபைக்கு போக விடாம பண்ணிடலாம், உன்னை ஜெபத்துக்கு போக விடாம பண்ணிடலாம், உன்னை ஏதாவது ஒரு தடையை கொண்டு போட்டு தடுத்தரலான்னு சத்துரு அடக்குமுறையை ஏவிக்கிட்டே இருக்கானா இல்லையா? அடக்குமுறைகளை நீ முறியடிக்க நீ இயேசுடைய பிள்ளையா இருந்தா மட்டும் போதும். அல்லேலூயா. நீ இயேசுவுக்கு உன்னை முழுசா அர்ப்பணிச்சிருந்தா மட்டும் போதும். அடக்குமுறையை முறியடிக்க கர்த்தர் தூதனை அனுப்பி உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா கைகளை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சொந்த போன மனமே நீ துள்ளி பாடுவே, சொந்த போன மனமே நீ துள்ளி பாடுவே. அல்லேலூயா. யூத ராஜ சிங்கமாக இருக்கிறார். நாமெல்லாம் குட்டி சிங்கம், அவர் தலைமை சிங்கம், அவர் ராஜசிங்கம், நம்மளாம் ராஜகுமாரர் சிங்கம், குமாரர் சிங்கம், நம்மளாம் பாலசிங்கம், அவர் தலைவர் சிங்கம். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் உயிரோடு தான் இருக்கிறார். உனக்கு விரோதமா இருக்கிற அடக்குமுறையெல்லாம் முறியடிக்க உனக்கு பலன் கொடுக்கத்தான் அவர் உயிரோடு இருக்கிறார். நீ எப்படி இருக்கணும்? சோர்ந்து போய் என்னமோ இந்த ஊர்ல உள்ளவங்களாம் சர்ச்சைக்கு போனா ஒரு மாதிரி பேசுறேன். எத்தனை தடவை கேட்டு நான் என்ன நானும் சபைக்கு போய்தான் பார்த்தேன், ஞான ஸ்நானம் கொடுத்துட்டேன், பார்த்தேன், ஒன்னும் ஆக மாட்டேங்குது. அல்லேலூயா. ஒன்னும் ஆக மாட்டேங்குது. சபைக்கு போனேன், பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணேன், பாஸ்டர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாரு, அவனால ஒன்னும் நடக்கல. அல்லேலூயா. ஏன் நடக்கல?
நீ சோர்ந்து போய் சரியில்லாத இருக்க. ஏசப்பாவுடைய பிள்ளையா மாறி பாரு, உனக்கு விரோதமா இருக்கிற அடக்குமுறையெல்லாம் சிங்கம் மாறி எடுத்து நிற்பார். அல்லேலூயா. சிங்கத்துக்கு முன்னால் ஒண்ணு நிக்குமா? அப்படி சிங்கத்துக்கு ஒண்ணு தேவைன்னா வந்து அப்படியே தரையை பார்த்து வானத்தை பார்த்து ஒரு கர்ச்சனை விடும். விட்ட உடனே சும்மா பொத்துக்குள்ள அமைதியா இருக்கிறதெல்லாம் ஓடும் வெளிய. அல்லேலூயா. ஏறவை கழுத்தை பிடிப்பார். ஏதாவது ஒண்ணு போட்டு நல்லா அறவே சாப்பிட்டு வேலை வந்து. இதுதான் சிங்கத்தோட வேலை. அல்லேலூயா. நீ தேவனை பார்த்து கர்ச்சனை விடும்போது உன் எதிரி எல்லாம் உனக்கு முன்னால ஓடுவான், பின்னால கழுத்து வெட்டலாம். ஆமென். அல்லேலூயா. இதுதான் யூத ராஜசிங்கத்தோட வேலை. அவர் 7 காரியத்தை 7 அடக்குமுறைகளை முறியடித்தார். உன் வாழ்க்கையில இனிமே நீ சோர்ந்து தளர்ந்து நீ முறியடிக்கப்படுற மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லு. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபம். எல்லாரும் முழங்கால் படிடுங்க. இயேசு கிறிஸ்து முறியடித்தார், அடக்குமுறைகளை முறியடித்தார். ஆண்டவரே, இனிமே நானும் எனக்கு விரோதமான அடக்குமுறைகளை இயேசுவின் பிள்ளையா இருந்து அவருடைய நாமத்தில் நான் முறியடித்து எனக்கு விரோதமான